கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, சிலுவை பாதையொன்றை நான் சிந்திக்க எழுந்தபோது எனக்குள் விழுந்த புதிய விதைகளை உங்கள் முன் சுவர்கின்றேன். சிலுவை பாதை இறைமகன் இயேசுவின் இலட்சிய வேட்கையின் முகவரிகளை முன்வைத்த பாதை. இது காலம் கடந்த ஒரு வரலாற்று நிகழ்வல்ல. அன்றாட வாழ்வில் அல்லலுறும் மக்களின் அவலங்களில் எனது பங்கேற்றலின் அவசியத்தை உள்ளுணர்த்தும் நிகழ்காலத்தின் எதிரொலி. சிந்தித்தது போதும், தியானித்தது போதும், விவாதித்தது போதும், வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம், சாதிப்போம் என எனக்கு சவாலாகும் ஒரு அறைகூவல். இறைவழி செல்ல விருப்பம் என்றால் இதுதான் வழி என வரைவிட்டு காட்டும் திசை காட்டி. உண்மைக்கும் உண்மைக்காக உழைப்போருக்கும் வீரத்தை கொடுக்கும் ஒரு உயிரூட்டி. சிலுவைகளை நீ சுமக்க வேண்டாம், ஆனால் அடுத்தவர் அதை சுமக்க வைக்காதே என அழுத்தமாக உரைக்கும் மானுட நேயத்தின் மறுபக்கம். சிலுவையின் பாதைக்கு அடுத்தவர் காரணர் என்னும் மாயையை மாற்றிவிட்டு நான் எப்படி காரணமாகின்றேன் என்னும் சுய மதிப்பீட்டிற்கான அழைப்பு. அழுகிப்போன மனங்களையும் உளுத்துப்போன உணர்வுகளையும் தட்டி எழுப்பும் அதிர்ச்சி மருந்து. எனது சிலுவை பாதை தியானம் எப்படி? எனது சிலுவை பாதை தியானம் தவக்காலத்தின் எல்லைக்குள் மட்டுமே வரையறுக்கப்பட்ட ஒரு வரலாற்று படிமானமா? அதாவது திருநேற்று புதன் என்ற உற்பத்தி திகதியும் புனித வெள்ளி என்ற முடிவு திகதியும் குறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வா? அடுத்தவரின் பிழைகளையே சுட்டிக்காட்டி என் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்தவரின் கண்ணில் இருக்கும் துரும்பை பெரிதுபடுத்தி பார்க்கும் ஒரு தியானமா? என் சொந்த வாழ்வின் நிலைகளை தொட்டுக்கூட பார்க்காது எழுதப்பட்டுள்ள தியான குறிப்புகளை அப்படியே உச்சரித்து ஓலமிடும் ஒரு வாடிக்கை நிகழ்வா? யதார்த்த எல்லைக்குள்ளே பயணிப்போம். சிலுவை பாதை தியானம் என்பது திருச்சிலுவை பாதை படங்களுக்கு முன்பும் திரு உருவங்களுக்கு முன்னும் சந்திகளிலும் நின்று தியானிப்பது மட்டுமல்ல. நாம் வாழும் சமூகத்தில் இருக்கும் தேவைகளை அடையாளம் கண்டு தனிமனித தேவைகளையும் வேதனைகளையும் இனம் கண்டு ஒரு இயேசுவாக, ஒரு சீமோனாக, ஒரு வெரோனிக்காவாக பணியாற்றுவதே உண்மையான சிலுவை பாதை. சிலுவை பாதையின் நிலைகள் ஒவ்வொன்றும் இன்று ஒவ்வொரு தனி மனிதனிலும் சமுதாயத்திலும் உயிர் உள்ளதாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிலும் சிலுவை பாதை காட்சியின் உண்மை உருவங்கள், நிகழ்வுகள் துல்லியமாக தெரியும். இயேசுவின் துன்ப நிகழ்வுகளை அங்கே சந்திப்பேன், அதையே தியானிப்பேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு எனக்குள்ளே தோற்றம் பெறும். அப்போது எனது வாழ்வு மாற்றம் பெறும், எளியவர் வாழ்வு ஏற்றம் பெறும். அன்பு இயேசுவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் உம்முடைய பயணத்தோடு சேர்ந்து இன்று நாங்கள் தொடங்குகிறோம். இந்த சிலுவை பாதை மீட்பின் பயணமாக எங்கள் உள்ளத்திற்கு அமையட்டும், எங்கள் வாழ்க்கைக்கு வாழ்வாக வரட்டும். இயேசுவே, உம்முடைய இந்த மீட்பின் பயணத்தோடு நாங்கள் தொடங்குகின்ற இந்த பயணம் எங்கள் உள்ளத்திற்கும் எங்கள் ஆன்மாவிற்கும் வாழ்வாக மாறட்டும். ஏனென்றால் பாவத்திலே அழிந்து போயிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீர் தொடங்கியிருக்கிற இந்த பயணத்தோடு நாங்களும் எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். எனவே ஆண்டவரே, பாவத்தை விட்டு
உம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நாங்கள் வரவும், இந்த வாழ்க்கையின் மாற்றத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் நிறைவாய் கொடுக்க நீர் ஆசீர் புரியும். ஏனென்றால் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் அவர்களை வாழ்விக்கவும் இந்த மீட்பின் பாதை எங்களுக்கு துணை புரிவதாக. உம்மோடு நடந்து வருகின்ற இந்த சிலுவை பயணம் எங்களுடைய வாழ்க்கையின் அன்பு பயணமாக, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பயணமாக, இன்ப பயணமாக, வாழ்க்கையை மாற்றுகின்ற நல்ல பயணமாக மாறுவதற்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்களுக்குள் அனுப்புவீராக. உம்முடைய ஆவியின் ஆற்றலால் எங்களை நிரப்புவீராக. இந்த பயணம் ஆண்டவரே உம்மோடு வாழ்வது மட்டுமல்ல, எம் சகோதர சகோதரிகளோடு அன்பு உறவு கொண்ட ஒரு புனித வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் எங்களுக்கு பொழிவீராக. உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பு என்பது மனிதனை வாழ வைக்க வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு தந்த தீர்ப்பு மனிதனை அழிக்கும் தீர்ப்பு. அந்த தீர்ப்பையே இயேசு வாழ்வாக்குகிறார். தீர்ப்பு கொடுத்தவரை வாழ வைக்கின்றார். தீர்ப்பு தந்தவர்களை மீட்டுக் கொள்ளுகின்றார். அநீத தீர்ப்பையே தந்த மனிதனை அன்பு செய்கின்றார். சகோதர சகோதரிகளே, உன்னை தீர்ப்பிட்டவர்களை உன்னால் அன்பு செய்ய முடியுமா? அவர்களை நீ வாழ வைப்பாயா? அவர்களுக்கு உன் உதவி கரத்தை நீட்டுவாயா? யாருக்கும் நீர் தீர்ப்பிடாதே. தீர்ப்பு மனிதனை அழிக்குமானால் நீயும் அழிவையே தேடிக்கொள்கிறாய். தீர்ப்பிடாதே என்ற இறைவாக்கை வாழ்ந்து காட்டு. உனது தீர்ப்பு குடும்பத்தை, மனித சமுதாயத்தை வாழ வைக்கும் தீர்ப்பாகட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மக்களுக்காய் இறங்கி நின்றார், மக்கள் மனம் இறங்கவில்லை. பக்கமெல்லாம் பறந்ததம்மா கண்கள் சிவந்ததம்மா. பாடிகளின் பாலையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கிறார். சிலுவை இது ஒரு பாரம், பாவத்தையும் அவமானத்தையும் கொண்டது சிலுவை. சிலுவை எப்போதுமே மற்றவர்களை காயப்படுத்தும், களங்கப்படுத்தும், மற்றவர்களை அழுத்தும், எல்லாருக்கும் பாரமாக நிற்கும். இந்த சிலுவையைத்தான்
நீ இயேசுவுக்கு கொடுத்தாய். சிலுவையை தூக்கும் இயேசு சிலுவையை மீட்பின் சின்னமாக மாற்றுகிறார். அவமானத்தை அழிக்கும் கருவியாக்குகிறார். அழகையை துரத்தும் அடையாளமாக்குகிறார். பாரத்தையே கொண்டு வரும் சிலுவையை வாழ்வின் ஆதாயமாக்குகிறார். மனிதா, உன்னையே உள்நோக்கிப்பார். நீ தந்த சிலுவை எத்தனை எத்தனை உள்ளங்களை பாரமாக்கி இருக்கிறது. சிலுவையை கொடுத்து அடுத்தவர்களை அழுத்தி இருக்கிறாய். சிலுவையையே நீ வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சி எடு. சிலுவையினால் உன் குடும்பம், உன்னுடைய சமூகம், உன் அயலான் எல்லாரும் மீட்கப்படட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. முடிதாங்கும் சிரசினிலே முள்தாங்கும் நிலையல்லவா, அனைத்திருக்கும் கரங்களுக்கு வினைத்திருக்கும் முடிவல்லவா, பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதே ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். விழுவதும் எழுவதும் மனித இயல்பு என்றாலும் மற்றவர்களை விழுக்காட்டுவது எவ்வளவு பெரிய கொடுமை. தான் விழுந்தாலும் மற்றவர்கள் விழக்கூடாது என்று இயேசு மனிதர்களை விழாமலிருக்க உதவுகிறார். மற்றவர் விழுவதைக் கண்டு மனம் சிரிக்கும் மனிதர்கள் இல்லாமல் இல்லை. விழுந்தவனை தூக்கி நிறுத்துவதும் விழாமலிருக்கச் செய்வதும் தான் மனித மாண்பு. இயேசு விழுந்தாலும் எழுந்து சிலுவையை சுமக்க தயாராகின்றார். விழுந்த இந்த பூமி அவரது கைவேலைப்பாடுதான். தான் படைத்த பூமியில் கீழே விழுந்து கிடக்கிறார். இயேசு மானிடம் விழுந்துவிடக்கூடாது என்று மீண்டும் தனது பயணத்தை பயனுள்ளதாக்குகிறார். மனிதர்களை விழுக்காட்டிய துரோகத்திற்கு மனம் வருந்துவோம். தான் விழுந்தாலும் மற்றவர்கள் விழாமல் இருக்க நாம் முன் வருவோம். விழுந்தவர்களை உளமாற தூக்கி நிறுத்துவோம். உதவிக்கரம் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நீட்டி மானிடத்தை விழாமல் இருக்கச் செய்வோம். அதுவே இயேசு நம்மோடு வாழ்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. வாழ வைக்க வந்த உள்ளம் பாடி நிற்கும் நிலையிங்கே தேடி வந்த திருமகனை சாடி நிற்கும் மனங்களிங்கே பாடிகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதே ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி.
4ஆம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். தாயின் உறவு புனிதமானது. உயிரை இவ்வுலகில் கொடுத்து மானிடத்தை வாழ வைக்கும் உறவு, தொடர்ந்து படைக்கப்படும் படைப்பு அவளால் தான் நடைபெறுகிறது. தாயின் மனது எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதான். தாயின் வாழ்வே தன்னையே அழித்து மக்களை வாழ வைக்கும் வாழ்வு. இந்த அன்னை இன்று உமது முன் நிற்கிறாள். எனது மகனை இப்படி அடித்து உதைத்து இழுத்துச் செல்லுகிறார்களே, உனது பிள்ளைகள் செய்த குற்றத்தை என் மகன் மேல் சுமத்தி வருத்துகின்றீர்களே. இருந்தாலும் என் மகனை நோக்கி சொல்லுகிறேன், உன் சிலுவையை இறுதி வரை தூக்கிச் செல். ஏனெனில் உலகில் என் பிள்ளைகள் வாழ வேண்டும். என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்னையை எப்படி மதிக்கிறீர்கள்? அவர்களை எப்படி உங்களோடு இருக்கச் செய்கிறீர்கள்? அவர்கள்தான் இந்த உலகில் உங்களை கொண்டு வந்தவர்கள். இறைவன் கொடுத்த கொடையினால் நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். உன்னை பெற்றெடுத்த தாயின் உள்ளத்தை மனநோகச் செய்யாமல் இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியருடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அன்பு செய்ய வந்த நெஞ்சம் துன்பம் பெறும் கொடுமையே, என் நிறைவா இறைஞ்சுகின்றோம். ஏழைகளின் பாவம் போரும் பாடிகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 5ஆம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இயேசுவுக்கு உதவி தேவையில்லை. ஆனால் இங்கு கடவுள் உன் உதவியை தேடி நிற்கிறார். தனக்காக அல்ல, மானிட மனிதர்களுக்காக. உன் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் செய்த உதவி எனக்கே செய்த உதவியாகும். இயேசுவுக்கு உதவ உனக்கு விருப்பமா? அதையே உன் சகோதர சகோதரிகளுக்கும் செய். எண்ணற்ற மக்கள் வறுமையிலும் துன்பத்திலும் குடும்பத்தை தாய் தந்தையை இழந்து கிடக்கின்றார்கள். அவர்களை வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ கரம் நீட்டினால் இயேசு மகிழ்ந்திருப்பார். நீ உதவி செய்வதை இயேசுவுக்கு விருப்பம் என்பதை உணர்ந்து கொள். நீ உதவாவிட்டால் எத்தனையோ மக்கள் வாழ்வை இழந்து விடுவர். இன்றே இப்போதே உன் உதவிக்கரம் மற்றவர்கள் மீது நீளட்டும். தொடர்ந்து சிலுவையை சுமக்கும் உன் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் இளைப்பாறுவார்கள். இதற்கு நீ முன்வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தில் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. சீரேனூர் சீமோனிவர் தேவமகன் தான் சுமக்கும் பாரமர சிலுவையிலே பங்கெடுத்தாரிங்கிடமே பாடுகளின் பாதையிலே
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஆறாம் நிலை. வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். துன்ப நேரத்தில் ஆறுதல் தருவது மனித இயல்பு. ஆனால் துன்பத்தையே தான் ஏற்பது தெய்வீக பண்பு. இக்கட்டான சூழ்நிலையில் இயேசுவின் முகத்தை துணிந்து சென்று துடைக்கிறார் வெரோனிக்கம்மாள். ஆயிரம் முகங்கள் இன்னலில் துவண்டு போய் கிடக்கின்றது. துன்பத்தால் மடிந்து போய் கிடக்கின்றன. துன்பமே வாழ்வாகி போன மனித இதயங்கள் எண்ணிலடங்கா. இந்த முகங்களுக்கு விடியல் கிடைக்குமா? என் துன்பம் என்று தீருமோ என்று கண்ணீரை கொட்டி காலமெல்லாம் வாழ்ந்திடும் உள்ளங்களை வாழ வைப்பது யார்? இயேசுவின் முகத்தை துடைக்க வெரோனிக்கம்மாள் இருந்தார். ஆனால் இன்று வாடிய முகங்களை இன்னும் வாட வைக்கும் மனிதர்கள்தான் எத்தனை. சகோதர சகோதரிகளே, வாடிய உள்ளங்களை வாழ வையுங்கள் என்று இன்று இயேசு உன்னை அழைக்கிறார். எழுந்து வா, வெரோனிக்காவை போல நீயும் புறப்படு. புதுயுகத்தை எல்லாரும் சேர்ந்து படைப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. வெரோனிக்கா தங்க முகம் தாண்டுடைக்க விந்தை முக சாயலுமே வெண்துகிலில் பதிந்ததுமே பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் வீழ்கிறார். இயேசு இயலாத நிலையில் மண்ணில் விழுந்து கிடந்தாலும் இங்கே விழுந்த விதையாக எழுகிறார். புது வேகம், புது ஆற்றல், எழுகின்ற உன்னத உறவின் நிறைவில் புறப்படுகிறார். இயலாத நிலையில் நீயும் உனது மண்ணில் கிடந்தாலும் எழுந்து வா, மகிழ்ந்து வா. இதோ புது ஆற்றல் காத்து கிடக்கின்றது. ஏனெனில் இயலாத இதயங்கள் துடிக்கின்றன, உனக்காக ஏங்கி தவிக்கின்றன. அவைகள் புது வாழ்வு பெற விழுந்த நிலையிலிருந்து எழுந்து வர நீ வா. உன்னால் புது உலகம் படைக்க முடியும். இயலாத இதயங்களை தூக்கி நிறுத்த முடியும். உன்னால் அன்றி வேறு யாரால் முடியும்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விழுந்த நிலையை பிடித்துக் கொண்டு என்னால் முடியாது என்று மீண்டும் மீண்டும் அங்கேயே வாழ்வது ஆயிரம் இதயங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் போகும். இதை நினைத்து எழுந்து வா. இயலாத இதயங்களை வாழ வைக்கவா. உன்னால் புது வாழ்வு பெறும் இதயங்கள் எத்தனை கோடி என்பது உனக்கு அப்போது புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பாரமர சுமையழுத்த தேவபரன் சோர்வுடனே மறுமுறையும் வீழ்ந்தனரே
உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதே ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கொடுக்கிறார். பெண்கள்தான் உயிர்களை உலகிற்கு கொடுக்கும் உன்னத கருவூலம். பெண்கள் வெறும் போகப் பொருள் அல்ல, மாறாக மனிதனுக்கு உடன் பங்காளிகள், ஜெப வாழ்வின் இணையில்லா உறவுகள், குடும்பத்தின் கோவில் சிகரங்கள். தங்களிடம் உள்ள இயல்பான இரக்க குணத்தோடு இயேசுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அழுது புலம்பும் அவர்களின் குரலை கேட்டு இயேசு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறார். நாமும் நமது பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? நமது வாழ்வில் பெண்களை நல்ல நிலையில் வைத்திருக்கிறோமா? பெண்கள் என்பவர்கள் வாழ்வின் நிலைகளில் தெய்வத்தை கொண்டு வரும் சிறந்த ஊற்றுகள், அழிவின் பாதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆனந்த கீதங்கள். இவர்களை எந்த சமுதாயம் சமநிலையில் நடத்துகிறதோ அங்கேதான் இயேசு வாழ்கிறார். அங்கேதான் மானிட சமூகம் உயிர் பெற்றுள்ளது, உறவுகளில் நிலைத்துள்ளது, வாழ்வை புரிந்து கொண்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வில் பெண்களை உங்கள் நிலைகளில் சமமாய் நடத்துங்கள். அப்போது நீங்கள் வாழ்வீர்கள், இயேசுவும் உங்களோடு வாழ்வார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நொந்தழுதே நெஞ்சுருகும் மங்கையர்க்கு மாதரனா சிந்தைகள் வாக்குரைத்த விந்தையுரை தானினை போ பாடிகளின் பாறையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதே என்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். அடிக்கடி விழுவது ஆனந்தமாக இருக்கலாம், அதுவே அழிவின் பாதைகள் என்பதை மறவாதே. விழுவதில் மகிழ்ச்சி காணும் எந்த மனிதனும் மனிதன் அல்ல, மாறாக எழுந்து வருவதுதான் புனித நிலையின் உச்சக்கட்டம். மனித உறவுகளின் மாண்புகள் மலர நீ எழ வேண்டும். நீயே பல இடங்களில் குடியாலும் காம வெறியாலும் சமூகத்தை அழிக்கும் சீர்கேட்டிலும் விழுந்து கிடக்கிறாய். இது நீயே தேடிக்கொண்ட விழுந்த வாழ்வு. இது மட்டுமல்ல, இதே இடத்தில் உன்னோடு இருக்கிறவர்களையும் அழிவுக்கே நடத்துகிறாய். இயேசு விழுந்தாலும் எழுந்து வாழ்வுக்கு வழி நடக்கிறார். உன்னால் அழிந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், இவர்களை வாழ்விக்க எழுந்து வா. எத்தனை முறை நீ விழுந்து கிடக்கிறாய் என்பதல்ல, மாறாக எப்படி விழுந்து கிடக்கிறாய். பாவமே போதுமோ? உன் வாழ்வு மாற வேண்டுமோ? இயேசுவைப் போல எழுந்து புறப்படு. இயலாத நிலை என்று நீ இயங்காமல் இருந்து விடாதே. இயலாத நிலையும் இறைவனால் இயக்க முடியும். உயிர் பெறும்
இதனால் மானுடம் தழைக்க நீ எழுந்து வா, உன்னால் இயேசு உன்னோடு வாழ்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. சிலுவையுடன் தூரவழி பாதையினில் தேவசூரன் மும்முறையாய் மேவுவரை வேண்டெழுந்தார். பாடுகளின் திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். ஆடை உடலுக்கு அழகூட்டுவது. உடலின் மேல் ஆடை உன்னத பண்பை கொடுக்கிறது. உடல் ஆலயத்தை ஆண்டவனுக்கு சொந்தமாக்குகிறது. ஆனால் இன்று ஆடைகள் அரைகுறையாக்கப்பட்டு அலங்கோலமாக காட்சி தருகிறது. உன் நிர்வாணத்தை காட்டாதே என்பது இறைவாக்கு. ஆனால் இங்கு இயேசு நிர்வாணமாக்கப்படுகிறார். இந்த உடலாகிய தேவாலயத்தை பாவத்திற்கும் அசிங்கத்திற்கும் ஆளாக்கும் போது ஆண்டவரின் நிலைதான் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாவத்திற்கு இயேசு ஆடையின்றி நிற்கிறார். உன் பாவங்களை போக்குவதற்கு இயேசு ஆடை இல்லாமல் நிற்கிறார். இன்னும் சில பேர் ஆடைகளை நீக்கி மற்றவர்களை அவமானப்படுத்துகிறார்கள், அவர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள். இந்த அவல நிலையை போக்கத்தான் உடல் என்ற கோவில் கடவுளுக்கு உரியது, ஆனால் அழகைக்கு உரியதாக மாற்றிய குற்றத்திற்கு இன்று இயேசு நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் பகிரங்க அவமானம் நமக்காக என்பதை உணர்வோம். எத்தனை உள்ளங்கள் அவமானப்படுத்தினோமோ அத்தனைக்கும் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். நாம் ஆசீரை பெறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. கல்மனத்து காவலதாம் நம் பரனின் ஆடைகளை வன்மனதாய் களைந்தவரின் செயலினைத்தான் நாம் நினைப்போம். பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். பாவமில்லாத ஒருவர் பாவமாக ஆக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையின் கொடுமைகளை அனுபவிக்க இயேசு ஒரு குற்றவாளி அல்ல, இறைமகன், தூயவர். குற்றமில்லாத இயேசு சிலுவையில் அறையப்படுவது நாம் செய்த பாவங்களுக்காக என்பதை உணர வேண்டும்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்வில் எத்தனை பேரை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள்? உங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் நடத்தையாலும் மற்றவர்களை சிலுவையில் அறைந்து வேதனைகளை கொடுத்திருக்கிறீர்கள். நம்மை மீட்க வந்த இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு நமக்கு மீட்பை கொடுத்தார். நாமோ மற்றவர்களை சிலுவையில் இருந்து மீட்பதற்கு பதிலாக சிலுவையின் மரத்தில் அறைந்து வாழ்க்கையை நசுக்கி விடுகிறோம். நீங்கள் உங்கள் சிலுவையிலிருந்து மீட்படைய இயேசு அறையப்பட்டது போல மற்றவர்களை மீட்க நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சிலுவையில் அறைவதை நிறுத்திவிட்டாலே எல்லாரும் மீட்கப்படுவார்கள். தொடர்ந்து நாம் நம்மையே சிந்தித்து சிலுவையில் அறைவதை நிறுத்துவோம். மற்றவர்களை சிலுவையிலிருந்து இறக்கி விடுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இதுவே இயேசு நமக்கு கொடுக்கும் அற்புத செய்தி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் அழைப்பார கடவன. தேவசூதன் இயேசுவையே நீசயுட சிலுவையிலே சோகமுற அறைந்தனரே, பேச உள்ளம் பேரலிக்கும் பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 12ஆம் நிலை, இயேசு உயிர் விடுகிறார். பாவமும் சாபமும் வெற்றி பெற்றது போல இங்கு காணப்பட்டாலும் சாவை வீழ்த்தியது இந்த சாவு. சாவை அழிக்கவும் பாவத்தை புதைக்கவும் இந்த இயேசுவின் சாவு அழகைக்கு விலையாக கொடுக்கப்பட்டது. அழகையின் கையில் இருந்த கடன் பத்திரத்தை இந்த சாவு கிழித்து போட்டது. ஒரு மரத்தால் சாவு நுழைந்தது, சிலுவை மரத்தால் வாழ்வு கிடைத்துவிட்டது. இந்த மரணம் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் நடந்த மரணம். ஏனெனில் பாவம் சாக வேண்டும் என்று இயேசு இந்த மரணத்தை தழுவிக்கொண்டார். இயேசுவின் மரணத்தால் மனிதன் மீட்படையவும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் பாவத்திலிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் இயேசு செய்தார். சாவையும் வாழ்வையும் வைத்திருக்கிறேன், உன் பிள்ளைகள் வாழும்படி வாழ்வை பெற்றுக்கொள் என்ற இறை வாக்கியத்தின்படி இயேசு கொண்டு வந்த வாழ்வை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் இந்த மரணம் நம்மை மட்டுமல்ல, எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற அன்பு மரணமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மரணத்தினாலே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அன்பு செய்ய வந்த நெஞ்சம் துன்பம் பெறும் கொடுமையிது என் நிறைவா இறஞ்சுகின்றோம். ஏழைகளின் பாவம் போரும் பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே,
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில். தாயின் மரணத்தை பிள்ளைகள் பார்க்கலாம், ஆனால் இங்கு பிள்ளையின் மரணத்தை தாய் பார்க்கிறாள். பெற்ற மனம் பதறுகிறது. பாலூட்டி வளர்த்த பிள்ளையை அடித்து நொறுக்கி கொன்று போட்டனர். பிள்ளையின் சிலுவை துடிப்பு தாயின் உள்ளத்திற்கு தாங்க இயலா வருத்தத்தையும் துன்பத்தையும் தந்திருந்தாலும், நமது அன்னை இயேசுவின் மீட்பின் செயலுக்கு தன்னையே அர்ப்பணித்துள்ள தியாகத்தை நோக்கி பாருங்கள். தாயின் தியாகம் அளவிட முடியாதது. அதைவிட மேலாக நமது அன்னை மரியாளின் தியாகம் சிலுவை அடியில் நின்று உலக மீட்புக்கு தன் மகனின் மரணத்தோடு தன் உள்ள மரணத்தையும் அன்னை கையளிக்கின்றார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இறந்து கிடக்கும் தன் மகனோடு தன்னையும் இணைத்து கொண்டு உடன் இரட்சகியாக அன்னை மாறுகிறாள். அன்னையின் அளவிட முடியா இந்த தியாகம் நமது வாழ்வை புனிதப்படுத்தட்டும். அன்னையிடம் விளங்கிய தியாகமும் அன்னையிடம் விளங்கிய அன்பும் நம்முடைய வாழ்வாக மலர அன்னையின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. உயிர் நீத்து மீட்பளித்த உயர் தேவன் உடல்களையே கீழிறக்கி தாய் மடியில் கிடத்தியதோ துயர் காட்சி பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். புதைந்தது கோதுமை மணி மண்ணில். விதைத்த இந்த விதை உயிர் பெற்று எழப்போகிறது. உங்கள் தோல்விகள், பாவங்கள், கவலைகள், தீமைகள் அனைத்தையும் புதைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். இருள் நிறைந்த கல்லறையாக இதயத்திற்கு தென்பட்டாலும் புதைக்கப்பட்ட எந்த தீய சக்திகளும் இனி உயிர் பெற்று எழப்போவதில்லை. சுயநலத்தை புதைத்தவன் சுதந்திரமாய் எழுவான். கவலைகளை புதைத்தவன் மகிழ்ச்சியோடு எழுவான். இயேசுவின் உடல் புதைக்கப்பட்ட உடல் அல்ல, விதைக்கப்பட்டதினால் சாவையும் பாவத்தையும் அழித்து புத்துயிர் பெற்று எழுகின்ற புது உடல், புது வாழ்வு. நொறுக்கப்பட்ட உடல் புதிதாய் எழுந்தது போல நொறுக்கப்பட்ட உனது வாழ்வும் புது படைப்பாக எழுந்து வரும். இனி சோர்வில்லை, அழுகையில்லை, புலம்பல் இல்லை. நான் அனைத்தையும் புது படைப்பாக்குவேன் என்ற இறைவாக்கு உன்னிலே நிறைவேற கசப்புக்களை, காயங்களை புதைத்துவிடு. காலமெல்லாம் நீ இயேசுவோடு வாழ்வாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள்
சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திருச்சூதனில் திருவுடலும் பெரும் குழியில் அடக்கப்படும் அரும்பெரும் காட்சியிலே ஆண்டவரின் மாட்சியிலே பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. இது சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் தயாரி.